வெல்கம் டு ஏரியல் டாக்ஸ். சில நேரம் நம்மளுக்கு ரொம்ப லேசியா இருக்கும், இல்லைன்னா ஒர்க் லோடு ஜாஸ்தியா இருக்கும். ஷாப்பிங்லாம் போயிட்டு டயர்டா சமைக்கிறதுக்கு போரிங்கா கூட இருக்கும். சடனா ஒரு லஞ்ச் ரெசிபி ப்ரிப்பேர் பண்ணணும், அது ஹெல்த்தியா டேஸ்டியாவும் இருக்கணும். என்ன பண்ணலாம்? அரிசி, பருப்பு, கீரை எல்லாம் போட்டு ஒன் பாட் கீரை பாத் 10 to 15 மினிட்ஸ்ல இதை நீங்க செஞ்சு முடிச்சிடலாம். ஒன் பாட் கீரை பாத் எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். அடுப்புல ஒரு குக்கர் வச்சுக்கோங்க. 2 ஸ்பூன் ஆயில் ஊத்திக்கோங்க. ஆயில் சூடானோடனே 1/4 ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கோங்க. ஜீரகம் பொரியட்டும். இது கூட பொடியா கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. வெங்காயம் பொன்னிறம் மாற வரைக்கும் வதக்கலாம். கொஞ்சோண்டு உப்பு போட்டு வதக்கிக்கலாம். கூடவே 1 கப் தக்காளியை பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கட்டும். ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 2-3 பல்லு பூண்டை பொடியா கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து ஒண்ணா வதக்கிக்கோங்க. வெங்காய தக்காளி வதங்கினோடனே 1 கப் முளைக்கீரைய, தண்டு கீரைன்னு கூட சொல்லுவாங்க, பொடியா கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கலாம். நீங்க இது கூட வெந்தயக்கீரை, அரைக்கீரை அது கூட சேர்த்துக்கலாம். டேஸ்டா தான் இருக்கும். ஒன்றரை ஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்துக்கோங்க. கீரை நல்லா சுருண்டு வர வரைக்கும் இதை வதக்கிக்கலாம். இது கூட ஊற வச்ச அரிசி, பருப்பை சேர்த்துக்கலாம். 1 கப் அரிசிக்கு 1/4 கப் பாசி பருப்பு, ரெண்டையும் சேர்த்து ஊற வச்சுக்கோங்க ஒரு 10 நிமிஷம். அதை இது கூட சேர்த்துக்கலாம். கீரை கூட அரிசி பருப்பையும் நல்லா சேர்த்து ஒண்ணா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூட 1க்கு 2 கப், 1 கப் அரிசி எடுத்தீங்கன்னா 2 கப் தண்ணி சேர்த்து குக்கர்ல ஊத்திக்கலாம். நீங்க 2.5 கூட ஊத்திக்கலாம். உங்க அரிசிக்கு தக்கன எவ்வளவு வேணுமோ அவ்வளவு ஊத்திக்கோங்க. எல்லாத்தையும் ஒண்ணா மிக்ஸ் பண்ணிட்டு உப்பு செக் பண்ணிக்கோங்க. இது நல்லா கொதி வந்தோடனே மூடி வச்சு 3 விசில் வச்சு எடுத்துக்கலாம். இதுக்கு மேல ஒரு பொடி ஒண்ணு போட போறோம். 1 ஸ்பூன் ஆயில்ல கடலைப்பருப்பை போட்டு வதக்கிக்கலாம். கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் கொத்தமல்லி, மூணு மிளகாய் சேர்த்துக்கலாம். இதை வறுத்து ஆறினோடனே மிக்சியில பொடி பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்டீம் அடங்கிடுச்சு. குக்கரை திறந்து பார்க்கலாம். சூப்பரா கலர்ஃபுல்லா இருக்கு பாருங்க. சாத்தை கொஞ்சம் மசிச்சுக்கலாம். நல்லா வெந்து சூப்பரா இருக்கு. இது கூட இருந்தா கடலைப்பருப்பு, கொத்தமல்லி, மிளகாய் பொடி பண்ணி வச்சிருந்தோம்ல, அதை ஆட் பண்ணிக்கலாம். சாத்து கூட அந்த பொடியை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெங்காய வடகம், தாளிக்கிற வடகம் சொல்லுவோம்ல, அதை 1 ஸ்பூன் ஆயில்ல தாளிச்சு சாத்து மேல போட்டுக்கலாம்.
ஒரு ஸ்பூன் நெய் ஊத்தி எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கோங்க. சூப்பரான டேஸ்டான கீரை பாத் ரெடி. நான் அலங்காரத்துக்காக மேல கொஞ்சம் நிலக்கடலை போட்டு வச்சிருக்கேன். உங்களுக்கு பிடிக்கும்னா நெய்ல பொரிச்ச முந்திரி பருப்பு கூட சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு ஆனியன் ரைத்தா, பொட்டேட்டோ ஃப்ரை, இல்ல அப்பளம் பாதாம் கூட வச்சு சாப்பிடலாம். செம்ம டேஸ்டா ஹெல்தியான கீரை பாத் ரெடிங்க. தேங்க்யூ.